குட்டி ஸ்டோரி வியூவர்ஸ், இந்த கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். பதில் தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க. வாங்க இப்போ நம்ம கதைக்கு போகலாம். ஒரு அழகான ஊரில் சோமு என்ற ஒருவன் பலூன் வியாபாரம் செய்து வந்தான். அவனிடம் பச்சை, மஞ்சள், ஊதா என்று கலர் கலரான பலூன்கள் இருந்தன. அந்த ஊரில் உள்ள எல்லா குழந்தைகளும் சோமுவிடம் தான் வந்து பலூன் வாங்குவார்கள். சோமுக்கு ரொம்ப பெரிய ஆசை, இது போல் ஒரு பலூன் கடை வைக்க வேண்டும் என்று. அவன் அந்த பலூன் கடையை பார்க்கும் போதெல்லாம் அவன் இப்படி சொல்லுவான், என்னைக்காவது ஒரு நாள் நான் நினைத்தது போல இந்த பலூன் கடையை வாங்குவேன். பலூன் கடையை வாங்கி நான் நிறைய லாபம் பெறுவேன். அடுத்த நாள் பலூன் வியாபாரம் செய்ய அவன் அந்த ஊருக்கு போனான். அப்போது அந்த இடத்திற்கு பலூன் வாங்க 2 குழந்தைகள் ஓடி வந்து கொண்டு இருந்தார்கள். வாங்க சிட்டு சோட்டு, உங்க வருகையை தான் நான் காத்திருக்கிறேன். என்னிடம் நிறைய பலூன் இருக்கு. உங்களுக்கு என்ன பலூன் வேணுமோ என்னிடம் கேளுங்கள், நான் தர்றேன். சிட்டு, உனக்கு என்ன பலூன் வேண்டும்? எனக்கு எல்லா பலூன் வாங்கி தரியா? நமக்கு தான் பிங்க் கலர் பலூன் வீட்ல இருக்கே. ஓ, அத நான் மறந்துட்டேன். அப்ப பிங்க் கலர் தவிர பாக்கி எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு போ. அந்த பிங்க் கலர் பலூனை தவிர சிட்டுவும் சோட்டுவும் எல்லா பலூனும் வாங்கிட்டு தன்னோட வீட்டிற்கு சென்றார்கள். இந்தா தம்பி, இந்த பலூன் எல்லாத்தையும் நீ வச்சுக்கோ. பலூன் வியாபாரம் முடிந்தவுடன் சோமு தன்னுடைய வீட்டிற்கு சென்றான். சோமு தன்னுடைய வீட்டுக்கு வந்தவுடன் பிங்க் கலர் பலூன் மட்டும் போகவே மாட்டேங்குது என்று அவன் வருத்தத்துடன் இருந்தான். என்னது, இந்த பிங்க் கலர் பலூன் மட்டும் போகவே மாட்டேங்குது? நம்ம கூடயே இருக்கு, யாரும் வாங்க கூட மாட்டேங்கிறாங்க. என்னங்க, ஏன் இப்படியே உட்கார்ந்துருக்கீங்க? என்ன ஆச்சு? ஏன் இன்னைக்கு வியாபாரம் போகவே இல்லையா? ஏன் வந்தவுடன் இப்படியே உட்கார்ந்தே இருக்கீங்க? இல்ல சீதா, இந்த பலூன் வந்து 2 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இந்த 2 மாசத்துல யாருமே இந்த பலூனை வாங்க மாட்டேங்கிறாங்க. இந்த பலூன் அழகா இருக்கு, ஆனா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. அதான் ஏன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க, அந்த பலூனை விடுங்க, நம்ம அந்த பலூன் கடையை வாங்கணும். அதுக்கு என்ன வழின்னு நீங்க அதை மட்டும் பாருங்க. இந்த பலூனை விட்டுடுங்க. அடுத்த நாள் சோமுர மனைவி கீதா காய்கறி வாங்க கடைக்கு சென்றாள். அப்போது அவள் தன்னுடைய தோழியை பார்த்தாள். என்ன சுக்கி, நல்லா இருக்கியா? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன இந்த ஊருக்கு திடீர்னு வந்திருக்க? உன்னை பார்க்கவே முடியல. நான் இந்த ஊருக்கு வர ஒரு காரணம் இருக்கு. நான் அந்த பலூன் கடையை வாங்கி இருக்கேன். அன்னைக்கு அந்த பலூன் கடையை திறக்க போறேன். நீ கண்டிப்பா மறக்காம அந்த கடையை திறக்க வந்துரு. தான் ஆசைப்பட்ட பலூன் கடை போய்விட்டது என்று கீதா வருத்தத்துடன் இருந்தாள். அப்போது அங்கு சோமு வந்தான். ஆசைப்பட்ட அந்த பலூன் கடையை என் ஃப்ரெண்டு சுக்கி வாங்கியிருக்காங்க. இப்பதான் அவ என்னிடம் சொன்னான், நம்ம ஆசைப்பட்ட அந்த பலூன் கடையை இப்ப நம்ம கையை விட்டு போய்விட்டதுங்க. அவ நாளைக்கு கடையை திறக்கிறாளாம். அடுத்த நாள் சோமு வியாபாரம் பண்ண போனான். அந்த பிங்க் பலூன் மட்டும் போகவே இல்லை. அவன் அதை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அந்த பலூன் கடையை திறக்கிறாங்க. அதனால எல்லா மக்களும் வந்திருந்தாங்க. சோமு வருத்தத்துடன் இருந்தான். அப்போது அங்கு ஒரு சவுண்டு கேட்டது. என்ன சோமு, கவலையா இருக்க போல? என் பெயரை யாரு கூப்பிட்டது? நான் மட்டும் தானே இருக்கேன், வேற யாருமே இல்லையே. என்னோட பெயரை யாரு கூப்பிட்டது? வேற யாராவது இங்கே இருக்கீங்களா? நண்பா, நான் ஒரு மந்திர பலூன். நான் உன்னையே 2 மாசமா தான் பார்த்து கொண்டே இருக்கேன். நீ உனக்கு அந்த பலூன் கடையை வைக்கணும்னு ஆசை. ஆனா இப்ப அது உன்னிடம் இல்லை. அதனால தானே நீ இவ்வளவு சோகமா இருக்க. கவலைப்படாத நண்பா. என்னது, நான் உனக்கு நண்பனா? ஆமாம், எனக்கு அந்த பலூன் கடையை வைக்கணும் தான் ஆசை. ஆனால் அந்த பலூன் கடையை இப்ப வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க.
இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. ஆனால் ரொம்ப நல்ல ஆசை அது. நான் உனக்கு பலூன் கடை வைத்து தருகிறேன். ஆனால் நீ எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த பலூன் கடையை தவறாக பயன்படுத்த கூடாது. நான் உன்னோட குடும்ப நிலையை யோசித்தான் இந்த பலூன் கடையை உனக்கு வைத்து தருகிறேன். இந்த பலூன் கடையை நீ பத்திரமா பார்த்துக்கொள். அந்த மந்திர பலூன் சொன்னதுடன் சோமு கொஞ்சம் கூட நம்பவே இல்லை. அவன் தன்னுடைய வீட்டில் தூங்கிக் கொண்டே இருந்தான். சோமு தன்னோட மனைவிடம் சொன்னான். அப்போது மனைவி போய் பார்க்கலாம் என்று சொன்னவுடன் அந்த இடத்திற்கு 2 பேரும் சென்றார்கள். அந்த இடத்திற்கு இருவரும் சென்றார்கள். அங்கு ஒரு பலூன் கடை இருந்தது. அவர்கள் அதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த பலூன் கடை அவர்களுக்கு சொந்தமானது. கொஞ்ச நாள் கழிச்சு சோமு அவன் எல்லாரும் அந்த பலூன் கடை வைத்து அவன் பெருமை அடித்துக் கொண்டிருந்தான். இந்த பலூன் கடையை பார்த்தீங்களா? இந்த பலூன் கடை தான் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின பலூன் கடை. இது போல் இந்த உலகத்தில் எந்த ஒரு பலூன் கடையும் இல்லை. இன்னொரு சைடு சோமு மனைவி பெருமை அடித்துக் கொண்டு இருந்தார். ஹாய் சுக்கி, நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு பெரிய கடையை உருவாக்கி இருக்கோம். அது உங்க கடை போல இல்ல, அது ரொம்ப பெரிய கடை. இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மந்திர பலூன் இப்படி சொன்னது. நான் இவர்களுக்கு உதவி செய்யலாம் என்று நினைத்தேன். ஆனால் இவர்கள் மற்றவர்களிடம் பொய் சொல்லி பெருமை அடித்துக் கொள்கிறார்கள். நான் இனிமே இவர்களுக்கு இந்த கடையை கொடுக்க மாட்டேன். இங்க உள்ள பலூன் கடை யாராவது பார்த்தீங்களா? நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கின பலூன் கடை காணுமே. யாராவது பார்த்தீங்களா? யாராவது பார்த்திருந்தா என்னிடம் சொல்லுங்க. என்னோட பலூன் கடையை காணுமே. என்னது, நீ கஷ்டப்பட்டு வாங்குனியா? உன்னோட குடும்ப நலத்துக்காக தான் நான் இந்த பலூன் கடையை வைத்து கொடுத்தேன். ஆனால் நீ மற்றவர்களிடம் பொய் சொல்லி பெருமை அடித்துக் கொண்டதால் மட்டுமே நான் இந்த கடையை திரும்ப எடுத்து விட்டேன். கடை போய்விட்டது என்று நினைத்து சோமு அழுது கொண்டே இருந்தான். சோமு திரும்பவும் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தான். ஆனால் இந்த முறை அவன் மற்றவரிடம் பொய் சொல்லாமல் பெருமை அடித்துக் கொள்ளாமல் வியாபாரம் செய்தான். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல பதில் சொல்லுங்க.